உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப லோவா ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்ன ரீசன்னே தெரியாம, நீங்க உங்க லைஃப்ல ரொம்ப லோவா ஃபீல் பண்றீங்களா? நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே முன்னாடி ஓடி போற மாதிரி இருக்கு. ஆனா நீங்க மட்டும் உங்க லைஃப்ல அப்படியே ஸ்டக் ஆன மாதிரி ஃபீல் பண்றீங்களா? இது நம்ம எல்லார் லைஃப்லயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னைக்கு நானே பர்சனலா அந்த மாரி தான் ஃபீல் பண்ணேன். நம்மளோட பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் என்ன? நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? நம்ம ஏன் வந்து சில விஷயங்கள வந்து கன்சிஸ்டன்ட்டா பண்ண முடியல? அந்த மாரிலாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப லோவா உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்பதான் நான் படிச்ச விஷயங்களெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது, நம்ம லோவா ஃபீல் பண்ணும்போது என்னென்னலாம் செய்யலாம்? என்னென்ன விஷயங்கள்லாம் சைக்காலஜிக்கலா சொல்லப்பட்டிருக்கு? அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்தது. உடனே இந்த வீடியோ பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. இப்ப நம்ம இன்ஸ்டன்ட்டா, கான்ஃபிடென்ட்டா, பெட்டரா ஃபீல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷன் ஆயிக்கலாம். நமக்கு பிடிச்ச விஷயங்கள, நம்மள ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய விஷயங்கள பண்ணலாம். ஸோ நானுமே அப்படிதான். ரொம்ப லோவா, ஒரு மாரி டயர்டா ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இம்மீடியட்டா நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, நல்லா என்ன ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு, லேம்ப் ஒண்ணு ஏத்தி வச்சுட்டு, நெறைய மந்திரங்கள் அதெல்லாம் சொல்லிட்டு, ஒரு மாரி எனர்ஜெட்டிக்கா, ஃப்ரெஷ்ஷா என்ன வச்சுக்க என்னலாம் பண்ண முடியுமோ, அதெல்லாம் பண்ணுவேன். இப்போ சன்லைட்ட பார்க்கறது, இந்த மாரி விஷயங்கள், எனர்ஜெட்டிக்கான விஷயங்கள்லாம் நான் பண்ணுவேன். நம்ம கான்ஃபிடன்ஸ உடனே இம்ப்ரூவ் பண்ண, எக்ஸ்டர்னலா நம்ம ப்ரிப்பேர் ஆகலாம். எப்பயுமே நம்ம ரொம்ப ஹைலி எனர்ஜெட்டிக்கா, ஹைலி கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றது அப்படிங்கிறது ஹியூமன்லி நாட் பாசிபிள். ஸோ நம்ம லோவா இருக்கும்போது, எக்ஸ்டர்னலா நம்மள கான்ஃபிடென்ட்டா பிரசன்ட் பண்ணிக்கிட்டோம்னா, நம்ம நல்ல எனர்ஜெட்டிக்கா, கலர்ஃபுல்லா வெளிய தெரியும்போது, ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ளேருந்து அந்த கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். பட் நம்ம எக்ஸ்டர்னலா மட்டும் இல்லாம, நம்ம மைண்ட்லேருந்து, நம்ம மனசுலேருந்து எப்படி ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, பாசிட்டிவா நம்ம லைஃப்ப எடுத்துட்டு போலாம். எஸ்பெஷலி நம்ம இந்த மாரி லோவா ஃபீல் பண்ணும்போது, நம்ப நம்பிக்கையே இல்லாதபோது, ஒரு மாதிரி டயர்டா நம்ம ஃபீல் பண்ணும்போது, எந்த மாரி விஷயங்களெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம லைஃப்ல அப்படிங்கிறதுக்கு, ஒரு 10 ரெடியான மைண்ட் செட்ட தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த விஷயங்கள நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நீங்க எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருந்தாலும், எவ்ளோ லோவா ஃபீல் பண்ணாலும், இம்மீடியட்டா நீங்க மீண்டு எழுந்து வந்துரலாம். முதல் விஷயம், உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில தான் நடக்கும். அதாவது நம்ப புது விஷயங்கள செய்ய பயந்துகிட்டு, நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாயிண்ட்ல நம்ம லைஃப் வந்து ரொம்ப போரிங் ஆயிடும். எக்ஸைட்டிங்கா நம்ம வந்து எந்த விஷயங்களையும் பண்ண மாட்டோம். மத்தவங்களோட அப்ரிசியேஷன், ரெகக்னிஷன் இதெல்லாம் கிடைக்காம போயிடும். அப்ப நம்ம லைஃப் ரொம்ப கன்ஃப்யூஸ்டா, ரொம்ப ஒரு மாரி மோனோட்டனஸா, ரொம்ப போரிங்கா, என்னடா பண்ணிட்டு இருக்கோம்? ரொம்ப ஒரு மாதிரி இருக்கே! நம்ம லைஃப்ல வந்து புது திங்ஸ் எதுவும் நடக்க மாட்டேங்குதே! ரெஃப்ரெஷிங்கா எதுவுமே அமைய மாட்டேங்குதே! அப்படிங்கிற மாரி நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ஒரு மாரி மந்தமா ஆயிடும். ஏன் இந்த மாரி நடக்குது அப்படின்னா, நம்மள சேலஞ்ச் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். நம்மளோட வொர்த் என்ன? நம்மளோட பொட்டன்ஷியல் என்ன? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். நம்மளோட பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? புது ஆப்பர்ச்சுனிட்டீஸ நம்ம ஃபர்ஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணணும். இல்லையா? ஸோ நான் வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருப்பேன். இதுக்கு மேல நான் ஏதாவது பண்ணேன்னா, அத வந்து நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுமா? முடியலையான்னு எனக்கு தெரியாது. அப்படிங்கிற மாரி நம்ம ரொம்ப நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன சுருக்கிட்டே போனோம் அப்படின்னா, நம்ம புது விஷயங்கள அவாய்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, சில பேர் இந்த சேஃப் ஜோன்லயே ப்ளே பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி நம்மளும் நம்மளோட சேஃப் ஜோன்லயே இருக்கோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வளர்ச்சி அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. அதனால நீங்க ஏதோ ஒரு விஷயம் புதுசா பண்றீங்க. அதுல உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கு. ஏதோ ஒண்ணு வாழ்க்கையில ட்ரை பண்றீங்க அப்படின்னா, பரவால்ல. அந்த கன்ஃப்யூஷன் அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம் தான். அது கூட நீங்க உட்கார்ந்து வொர்க் பண்ணுங்க. எதனால இந்த கன்ஃப்யூஷன் வருது? எதனால நம்ம லோவா ஃபீல் பண்றோம்? அப்படிங்கிறத பாருங்க. ஆக்சுவலா நம்ம மைண்ட் இருக்குல்ல, அது என்ன பண்ணும்னா, நம்ம எப்பயுமே வந்து கம்ஃபர்டபுளான விஷயம் தான் பண்ணணும். நம்மள வந்து புரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம மைண்ட் வந்து நம்மள புது விஷயங்கள பண்ண விடாம தடுத்துட்டே இருக்கும். ஸோ, அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மைண்ட் கிட்ட இதுதான் எனக்கு வேணும். இத தான் நான் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம மைண்ட ரிலாக்ஸ் பண்ணி, நம்பள நம்ம மைண்ட் பயமுறுத்த விடாம பண்ணணும். ஸோ, எப்பலாம் நீங்க உங்க மைண்ட் உங்கள புது முயற்சிகள எடுக்க விடாம தடுக்குது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ, உடனே அத ஸ்டாப் பண்ணிட்டு, "குரோத் ஹேப்பன்ஸ் ஒன்லி அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன்" அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு, நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா நீங்க நினைக்கிறத பண்ணுங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ, அது கிடைக்கிறதுக்கு நீங்க ஃபைட் பண்ணணும். இப்ப நீங்க என்னவா இருக்கீங்க? நீங்க பிற்காலத்துல என்னவா ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? இது 2த்துக்கும் நடுவுல நெறைய குழப்பங்கள், நெறைய பயங்கள், செல்ஃப் டவுட்ஸ், உங்கள வளர விடாம தடுக்கிற மக்கள், இந்த மாதிரி நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். இந்த மாரி விஷயங்கள் கூட நீங்க சண்ட போட்டு தான் ஆகணும். ஸோ எல்லாமே வந்து நமக்கு ஈஸியா கிடைக்கணும். எல்லாமே வந்து நம்ம ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணணும் அப்டின்னா, அது நடக்கவே நடக்காது. நம்மள பத்தி நமக்கே தாழ்வு மனப்பான்மை இருக்கா? நெகட்டிவ் பிலீஃப்ஸ் இருக்கா? அது கூட நீங்க சண்ட போடுங்க. நம்மளால இது பண்ண முடியுமா? முடியாதா? அப்டிங்கிற செல்ஃப் டவுட்ஸ் நெறைய இருக்கா? இல்ல நான் வொர்த் தான். என்னால இத பண்ண முடியும் அப்டின்னு உங்க மனசுகிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லுங்க.
உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வாரியரை தட்டி எழுப்புங்க. ஸோ உங்க வாழ்க்கையில எல்லாமே ரொம்ப ஈஸியா கிடைக்கணும், ரொம்ப ஜென்டிலா கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அது ரொம்ப கஷ்டங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஃபியர்ஸ்ஃபுல்லான எனர்ஜிய அப்படியே தட்டி எழுப்பி, என்ன நடந்தாலும் சரி, நான் என்ன அடைய விரும்புறேனோ, அத அடைய போறேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நீங்க ஃபீல் பண்ணுங்க. அதுக்கு தேவையானது என்ன பண்ணணுமோ, அத நீங்க பண்ணுங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த மாரி கன்ஃப்யூஸ்டா இருக்கீங்க, ரொம்ப லோவா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு விஷயம் அடைய ட்ரை பண்றீங்க. அத வந்து அலைன் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இதுதான் நீங்க குழப்பமா இருக்கிறதுக்கும், நீங்க லோவா ஃபீல் பண்றதுக்கும் இது ஒரு சைன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதாவது நமக்கே நம்ம வாழ்க்கையில இந்த ஃபீலிங் வருது. இந்த லோவா ஒரு மாதிரி வந்து நம்ம கரெக்ட்டா போயிட்டு இருக்கோமா? போயிட்டு இல்லையா? இந்த மாரி கன்ஃப்யூஷன்லாம் நமக்கு ஏன் வருது அப்படின்னா, நம்மளோட கோல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம வந்து அந்த கோல் அடையறதுக்கான பாதை வந்து நம்ம கரெக்ட்டா போல, இல்ல நம்ம வேற ஏதோ ஒரு அப்ரோச்ச வந்து பண்ணிட்டு இருக்கோம். இல்ல வேற ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து ஜெனரலா லோவா ஃபீல் பண்றோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு எந்த பாதையில போணும் அப்படிங்கிற வழி உங்களுக்கு தெரியும். நீங்க அந்த பாதையில சரியா போகாததுனால தான் உங்களுக்கு இந்த லோவான ஃபீலிங், ஒரு கவலையான மைண்ட் செட் இதெல்லாம் வருது இல்லையா? இந்த மாரி லோவா நீங்க ஃபீல் பண்ணும்போது தான் உங்கள பத்தி நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அதாவது நான் என்ன விஷயத்த மிஸ் பண்றேன்? என்னோட லைஃப்ல நான் எந்த மாரி சேஞ்சஸ் அப்ளை பண்ணா, என்னோட கோல நோக்கி நான் போக முடியும்? என்னோட கோலையும், என்னோட லைஃப்பையும் நான் அலைன் பண்ணணும் அப்டின்னா, நான் எந்த முயற்சிகள்லாம் எடுக்கணும்? அப்டிங்கிறத நீங்க ஜர்னல் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. 4வது விஷயம், நம்ம லைஃப் எப்பயுமே ஒரு நேர்கோடா போயிட்டே இருக்காது. ஒரு வேவ் மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கீங்க. எல்லாமே நல்லதா தான் நடக்குது. நீங்க வந்து ரொம்ப லோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கீங்க. எனக்கு இது நடந்தா போதும்பா, என் லைஃப்ல நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது நடக்குதுன்னும் வச்சுக்கோங்க. அப்போ உங்க லைஃப் எப்படி இருக்கும்? கொஞ்சம் போரிங்கா தானே இருக்கும். என்னடா இது நம்ம காலையில எழுந்துக்கிறோம், இதெல்லாம் நமக்கு கிடைக்குது, நம்ம இப்படி இருக்கோம், நம்ம புது முயற்சிகள் எதுவுமே செய்யல, நம்ம பிரெயினுக்கு எந்த சேலஞ்சும் நம்ம குடுக்கறதில்ல அப்படின்னு உங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஒரு மோனோட்டனஸா, ரொம்ப லோவா ஃபீல் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ நம்ம லைஃப்ல நெனச்சதெல்லாம் ஈஸியா கெடைச்சது அப்படின்னா, அத நம்ப அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டோம் இல்லையா? ஸோ நீங்க வந்து பின்னோக்கி போற மாரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் ஜர்னி. ஸோ எல்லாமே நம்ம நெனச்ச மாரி தான் நடக்கணும். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏத்தா மாரியே இருக்கணும் அப்படிங்கிற மாரி நீங்க நெனைக்காம, லைஃப்ல வர அப்ஸ் அண்ட் டவுன்ஸ நீங்க எம்ப்ரேஸ் பண்ண கத்துக்கோங்க. எப்ப நீங்க இந்த லோவா ஃபீல் பண்ற தருணத்த எம்ப்ரேஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ட்ரை பண்றீங்களோ, அப்பதான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது, ஒரு ஹை ஃபேஸ்ல நீங்க இருக்கும்போது, அத என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயமே உங்க வளர்ச்சிக்காக தான் நடக்குது. இட் இஸ் பார்ட் ஆஃப் மை ஜர்னி. இட் இஸ் மை லைஃப் அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க. 5வது விஷயம், மேபி இட் இஸ் டைம் ஃபார் சம் சேஞ்ச். இப்ப நீங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அது வொர்க் அவுட் ஆகல அப்படின்னு உங்க மனசுக்கு நல்லா தோணுச்சு அப்படின்னா, அத எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. இப்ப நம்ம வொர்க் அவுட் ஆகாத ஒரு விஷயத்தையே திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம லோவா ஃபீல் பண்றோம் அப்படின்னா, அத சேஞ்ச் பண்றது தப்பில்ல. ஸோ ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து உங்க லைஃப்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த விஷயத்த நான் வேற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எப்படி பார்க்கலாம்? இந்த விஷயத்த நான் வேற மாரி செஞ்சா என்னோட அவுட்கம் வேற மாரி அமையுமா? அப்படிங்கிற மாதிரி உங்க ஜர்னல் எடுத்து என்னோட கோல் அடைய நான் எந்த மாரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் டிஃபரெண்ட்டா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. 6வது விஷயம் ரொம்ப சிம்பிளா. நீங்க என்ன பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அத பண்ணுங்க. அத பெஸ்ட்டா பண்ணணும் அப்படின்னு நெனைங்க. நீங்க வந்து சம்டைம்ஸ் ரொம்ப லோவா ஃபீல் பண்ணும்போது என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல இதெல்லாம் நடக்கலையே! நம்ம லைஃப்ல இப்படி இருந்தா இப்படி நடந்திருக்குமோ! இந்த மாரிலாம் நடந்திருந்தா நான் லைஃப் வந்து இன்னும் வந்து நல்லா லீட் பண்ணியிருப்பேனோ! அந்த மாதிரி நம்ம நடக்காத விஷயங்கள் நெறைய நம்ம யோசிப்போம். ஸோ நீங்க வந்து ஒரு ரைட் பாத்ல போகாததுனால நீங்க ரொம்ப லோவாவும், இல்ல ஸ்ட்ரக் ஆன மாரியும் நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஓகே. இனிமே நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம பண்றத எப்படி பெஸ்ட்டா பண்ணலாம்? அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. நம்ம லைஃப்ல டைம் அப்படிங்கிறது ஓடிட்டே தான் இருக்க போது. நம்ம பண்ற விஷயங்கள் சரியா இருந்தாலும் சரி, தவறா இருந்தாலும் சரி, டைம் அப்படிங்கிறது நமக்காக வெயிட் பண்ண போறதில்ல. ஸோ இந்த டைம் அப்படிங்கிறத நீங்க ஒரு டூலா எடுத்துக்கோங்க. ஓகே. இந்த டைம நான் என்னோட பெஸ்ட் விஷயங்கள பண்ண தான் யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. ஸோ இந்த விஷயம் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் நான் இத பெஸ்ட்டா தான் பண்ண போறேன் அப்படின்னு நெனைங்க. நம்ம லைஃப்ல ஒரு சேஞ்ச் வராதா? நம்மள புரிஞ்சுக்கிற பீப்பிள் வரமாட்டாங்களா? அப்படிங்கிற மாரிலாம் நீங்க வந்து வெயிட் பண்ணாம, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த லைஃப, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த டைம முடிஞ்ச அளவு பெஸ்ட்டா உங்களால முடிஞ்ச அளவு என்னலாம் பண்ண முடியுமோ, அது எல்லாத்தையுமே பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு புடிச்சத பண்ணுங்க. உங்களுக்கு முடிஞ்சத பெஸ்ட்டா பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து பண்ற விஷயங்கள பெஸ்ட்டா பண்ணும்போது, உங்களோட ஃபுல் எஃபோர்ட்ஸ் குடுத்து பண்ணும்போது, நீங்க ராங்கான பாத்ல போயிட்டு இருந்தாலும், ஆட்டோமேட்டிக்கா டைம் வந்து உங்கள ரைட்டான பாதையில அலைன் பண்ணி விட்டுரும். 7வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப புடிச்ச பாயிண்ட். நம்ம லைஃப் அப்படிங்கிறதே ஒரு மூவி மாரிங்க. ஒரு ஸ்டோரி மாரி. அதுல நம்ம தான் மெயின் கேரக்டர் இல்லையா?
நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயமுமே நம்மளோட கேரக்டர டெவலப் பண்றதுக்காக நடக்குது அப்படிங்கிறத முழுமையா நம்புங்க. இப்ப நம்ம ஒரு படம் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த படம் முழுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இல்ல. அப்படியே போகுது அப்படின்னா, அந்த படத்த வந்து நம்ம பார்க்கவே பிடிக்காது இல்லையா? அது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் இருக்காது. இப்படியா இருக்கும் லைஃப் என்ன இவ்ளோ ஸ்மூத்தாவா யாருக்காவது போகும்? அப்படிங்கிற மாரி தான் நம்ம யோசிப்போம். அந்த படத்துல வர அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல இருக்கக்கூடிய மெயின் கேரக்டர இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய வகையில இருக்கும். எவ்வளவோ படம் நம்ம பார்த்துருக்கோம்ல. இந்த மெயின் கேரக்டர் வந்து ரொம்ப பயந்தாங்குழியா இருப்பாங்க. எந்த விஷயமும் ட்ரை பண்ணாம இருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வரும். யாரோ வந்து அவங்கள வந்து சீண்டி விட்டுருப்பாங்க. இம்மீடியட்டா அவங்கக்குள்ளேருந்து இருக்கிற அந்த பவர் வந்து வெளிய வரும் இல்லையா? வெளிய வந்து சண்ட போடுவாங்க. இம்பாசிபிளான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து படத்துல பார்க்க ஒரு மாரி ஜோக்கா இருந்தாலும், அதுதான் நம்ம லைஃப். ஸோ நம்ம லைஃப்ல நடக்கிற நெறைய லோவான விஷயங்கள், டவுன் ஆன விஷயங்கள் ஏன் நடக்குது அப்டின்னா, நமக்குள்ள இருக்கிற பவர நமக்கே தெரியப்படுத்த தான் நடக்குது அப்டிங்கிறத வந்து நீங்க முழுமையா நம்புங்க. ஸோ நீங்க வந்து ஒரு லோவான பாயிண்ட்ல இருக்கீங்க. ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஹோப்லெஸ்னஸ் ஃபீலிங்ல இருக்கீங்க அப்டின்னா, உடனே ஓகே. நம்ம லைஃப் அப்டிங்கிறது வந்து ஒரு மூவி. நம்பளோட கேரக்டர டெவலப் பண்றதுக்காகவும், நம்மளோட பொட்டன்ஷியல நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காகவும் தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த லோவான ஃபீலிங் நமக்கு வரல அப்டின்னா, நம்ம புது விஷயங்கள ட்ரை பண்ண மாட்டோம். நம்மளோட பொட்டன்ஷியல் என்ன அப்டின்னே நமக்கு வந்து தெரியாம போயிருக்கும். ஸோ, இதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? இதுலேருந்து வந்து நம்ப லைஃப வந்து முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணலாம்? அப்டிங்கிறத யோசிங்க. 8வது ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் அப்டின்னா, பணம் மட்டும் கிடையாது. உங்களோட டைம், உங்களோட எஃபோர்ட் எல்லாமே உங்களுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஓவரால் எனர்ஜிய பில்ட் பண்ண என்னலாம் பண்ணணுமோ, அதெல்லாம் பண்ணுங்க. உங்கள நீங்க நரிஷ் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவான ஹேபிட்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணுங்க. மெடிடேஷன், ஜர்னலிங், ஹெல்த்தியா சாப்பிடுறது, ரிலாக்ஸ்டா இருக்கிறது, நம்ம மனச எப்பயுமே ஹேப்பியா வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம மனசையும், உடம்பையும் நர்ச்சர் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள பண்ணுங்க. 9த் ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா, நீங்க லோவா ஃபீல் பண்றதுக்கான காரணம், உங்க வாழ்க்கையில நீங்க எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிமைண்டரா கூட இருக்கலாம். இந்த மாரி லோ பாயிண்ட்லேருந்து நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போணும் அப்டின்னா, நீங்க ஏதோ ஒரு ஸ்கில்ல வந்து லேக் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. அடுத்த ஸ்டெப் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்டின்னா, உங்களோட நாலேட்ஜ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. நெறைய ஸ்கில்ஸ் கத்துக்கோங்க. நெறைய இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நெறைய விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. உங்களோட இப்ப இந்த கரண்ட் வெர்ஷன்லேருந்து நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு போகறதுக்கு நான் என்னலாம் பண்ணணும் அப்டிங்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுங்க. இந்த மாரி நீங்க புது முயற்சிகள் எடுக்கும்போது, புது ஸ்கில்ஸ நீங்க கத்துக்கும்போது, உங்களோட உலகமும் விரிவடையும். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸும் நெறைய வர ஆரம்பிக்கும். 10வது விஷயம் பார்த்தீங்கன்னா, கிராட்டிட்யூட். இந்த கிராட்டிட்யூட் அப்படிங்கிறது நம்ம மனச வந்து காமா வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாம, நமக்குள்ளேருந்து ஒரு புது எனர்ஜிய எழுப்பவும் உதவுது. அதாவது நம்ம லோவா ஃபீல் பண்ணும்போது, நம்ம வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்கள நம்ம யோசிச்சோம். நம்ம வாழ்க்கைய சுத்தி இருக்கிற நல்ல விஷயங்கள பத்தி நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா, நமக்கே நம்ப மனசுலேருந்து ஒரு எனர்ஜி வரும். ஓகே நம்ம வந்து நம்ம லைஃப்ல இவ்ளோ பண்ணியிருக்கோம். இவ்ளோ விஷயங்கள வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். நம்மள சுத்தி இந்த மாரி பீப்பிள்லாம் இருக்காங்க. ஸோ நம்ம லைஃப்ல நெறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. இந்த லோ பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேஸ் தான். இதுலேருந்து நம்ம கடந்து வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ளேருந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். உங்களோட அந்த பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் ஆகும். நீங்க வந்து ஒரு விக்டிம் மாரி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு தான் எல்லாம் கெட்டதா நடக்குதோ! என்னதான் எல்லாரும் இப்படி ட்ரீட் பண்றாங்களோ! அப்படின்னு நீங்க நெனச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்கள், நடக்கிற நல்ல விஷயங்கள பத்தி யோசிச்சு பார்க்கும்போது, ஓகே நான் விக்டிம் இல்ல. என் லைஃப்ப என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். என் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சாய்ஸ என்னால எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புது நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பா வரும். உங்க எனர்ஜி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா, உங்களோட நம்பிக்கை இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட நம்பிக்கை இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா, உங்களோட லைஃபோட குவாலிட்டியே கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ, நீங்க இப்ப இந்த சிச்சுவேஷன்ல எத கோ த்ரூ பண்ணியிருந்தாலும், எவ்ளோ லோவா ஃபீல் பண்ணியிருந்தாலும் சரி, எவ்ரிதிங் இஸ் கோயிங் டூ பி ஓகே. திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஃபேஸ். அதாவது வாழ்க்கை வந்து ஒரு படம் மாரி தான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஒரு படத்த ஜெனரலா எப்படி முடிப்பாங்க? எல்லாமே எல்லா ஹீரோ, ஹீரோயின்லாம் ஹேப்பியா இருக்கிற மாதிரி, எல்லாமே செட்டில் ஆற மாதிரி, ஒரு ஸ்மூத்தா முடிச்சு கிளைமாக்ஸ் முடிச்சுருவாங்க இல்லையா? ஸோ நம்ம லைஃப்மே அப்படிதான். நம்ம வாழ்க்கையிலலாம் ஸ்மூத்தா முடியுது அப்படின்னா, அது நம்மளோட கிளைமாக்ஸ். ஸோ நம்மளோட கிளைமாக்ஸ நம்ம ரீச் பண்ற வரைக்கும், எல்லாமே நம்ம வாழ்க்கையில நடக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது இங்கிலீஷ்ல ஒரு கோட் இருக்கு. "எவ்ரிதிங் வில் பி ஓகே இன் த எண்ட். இஃப் இட் இஸ் நாட் ஓகே, இட் இஸ் நாட் த எண்ட்" அப்படின்னு. அதாவது நம்ம வாழ்க்கையில அந்த எண்ட் ஸ்டேஜ நம்ப ரீச் பண்ற வரைக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் ரொம்ப நம்மள லோவா ஃபீல் பண்ண வைக்குது அப்டின்னா, நம்ம நெறைய அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம வாழ்க்கை இன்னும் முடியல. ஸ்டில் வி ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் டூ அச்சீவ் இன் லைஃப் அப்டிங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இப்ப நான் ஷேர் பண்ண இந்த 10 விஷயங்கள்ல உங்களுக்கு எது புடிச்சது? உங்களுக்கு எது ரிலேட்டபிளா இருக்கு? அப்டிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க.
உங்க வாழ்க்கையில எந்த மாரி மைண்ட் செட் இருந்தா, எந்த மாரி நம்பிக்கைகள் இருந்தா, உங்க லைஃப் இம்ப்ரூவ் ஆகும், உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற தலைப்புல நான் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கையும் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.